அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்குறோம்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்குறோம். ரீசன் போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். ஓகே நண்பர்களே, புதுசா ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். வாங்கி போட்டு பார்ப்போம், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதான். ஒரு ஒத்தாசை சைல இல்லை யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அனுப்பிடுறேன். அதுவுமே ட்ரூ ஒன்லி. எனக்கு சொல்றீங்களா கேமரா சொல்றீங்களா? ஃப்ரீஸ் டாஸ்கில் பார்வதியை எக்ஸ்போஸ் செய்யும் குடும்பத்தினர்கள். நீ எதுக்கு போய் அவங்களுக்கு வாதாடுன? தேவையில்லாத ஆணி. அவளோட லாயல்ட்டி வந்துட்டு கேமுக்கு மட்டும்தான். அவ அடுத்த கடை போறதுக்கு அவ என்ன ஆனாலும் பண்ணுவா. அது தெரியல. கானா வினோத்துக்கு வார்னிங் கொடுத்த வைஃப். எல்லார்கிட்டயும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. பார்வதியின் முகத்திரையை கிழித்த அமித் வைஃப். யாரு கூட என் பின்னாடி பேசிருக்காங்க. She has tried to அப்புறம் யார் யாரோட ஃபேமிலி யார் யாரை பத்தி என்னென்ன விஷயம் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஆனா அவங்க வந்து பல பிக் பாஸ் மலையாளத்துல தமிழ்ல எல்லாம் கரைச்சி குடிச்சு உள்ள வந்திருக்காங்க. சேச்சியோட கேம் சும்மா இல்ல சொல்லிட்டேன். சீசன்லயே இந்த வாரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த நயன் பிரச்சனை இல்லாம, இந்த பிரஷர் இல்லாம ரொம்ப ஜாலியா ரொம்ப ஹோல்சமா போச்சு. இதுக்கு முன்னாடி கூட இந்த கண்டஸ்டன்ஸ் மேல நமக்கு கோபங்கள், ஆதங்கம், வெறி இருக்கலாம். ஆனா இந்த வாரம் எல்லாமே பறந்துடுச்சு. அம்மா எப்படி விளையாடுறாங்க? எனக்கு கூட சாண்ட்ரா மேல கொஞ்சம் காண்டு இருந்துச்சுதான். அவங்க பண்ணதா இருக்கட்டும், விஜய் சேதுபதி அதுக்கு சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பா தான் இருந்துச்சு. பின்ன அம்மா உள்ள இருக்காங்கல்ல. ஆனா அவங்களோட ஃபேமிலியை பார்க்கும்போது அது அப்படியே எதுவுமே இல்லாம போயிடுச்சு. குழந்தைங்க அழுதுல எல்லாம் ஓட்டு வைக்கிறாங்க. அதுவும் அந்த ரெண்டு குழந்தைங்களும் சேர்ந்து 5 நிமிஷம் கேட்கும் போதுனா அழுதுட்டாரோ. இதாங்க வாழ்க்கை. ஒரு எங்கெங்கே கொண்டு போகணும். எல்லாரும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க நல்லவங்க தான். இந்த வீக் ஃப்ரீ டாஸ்க் பார்க்க ஜாலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அமித்தோட வைஃப் என்ன சொன்னாங்கங்கறத பார்த்துடலாம். உன்னை பத்தி ஒரு வாரத்தை தப்பா பேசாத. ஒரே ஆள் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கானா வினோத் மட்டும்தான். உண்மையாவே கானா வினோத்துக்கும் அமித்துக்கும் இடையில இருக்கிறது தான் அந்த மெய்யழகன் காம்போவே. இந்த திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் சொன்னாங்களே, அது கிடையவே கிடையாது. அமித்துக்கும் கானா வினோத்துக்கும் இடையில இருக்கிறதா ஒரு நல்ல நட்பு. நல்ல நட்பு தான். ஆனா காலையில ஒரு சண்டை போட்டுட்டாங்க. அந்த சண்டை கூட ஒரு ஃபயரா ஆரம்பிச்சது. ஆனா ஹோல்சமா முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் பார்வதி பத்தி சொன்னாங்க. யாரு கூட என் பின்னாடி பேசிருக்காங்க. She has tried to பார்வதி அந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்னென்ன பண்றாங்க, அமித்தை வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையுமே சொன்னாங்க. அவளோட லாயல்ட்டி வந்துட்டு கேமுக்கு மட்டும்தான். அவ அடுத்த கடை போறதுக்கு அவ என்ன ஆனாலும் பண்ணுவா. நாம வாழணும்னா முன்னெல்லாம் இந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க. பேர் வேணாலும் கொல்லலாம், தப்பே இல்ல. பார்வதியை பொறுத்த வரைக்கும் அமித் திவாகர் 2.0 தான் வச்சிருக்காங்க. எப்படி தெரியுது என்னன்னு சில இதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்வதி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, திவாகரைஸ்ட் போர்டு, இதுக்கு பேரு திவாகரிசம். அதாவது அங்க உள்ளவங்களுக்கு அப்படி தோணலாம் கூட பார்வதி எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு லேபிள ஒட்டிடுறாங்க. அமிதா இருந்தவன திவாகரா மாத்திட்டீங்க. அப்ப நீயே அமித் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க. அடுத்த அடிமை நமக்கு சிக்கிட்டான், அடுத்த திவாகர் நமக்கு சிக்கிட்டான், அப்படிதான் நீ நினைச்சு பழகிட்டு இருக்க. அந்த மாதிரி திவாகர் மாதிரி ஒரு தூய மனது கொண்டவர் அமித். அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாடா. அவன் இந்த ஊர்ல இது தெரியாம தான் இருக்காரு. பார்வதியோட கேமே அப்படிதான். திவாகர் மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும், நம்ம சொல்றதை கேட்கறதுக்கும், நமக்காக சண்டை முட்டி விடுறது, சண்டை போடுறதுக்கு, நம்புறதுக்கும் அப்படி ஒரு அடிமை தேவைப்படுது. அது உனக்கு மட்டும். அப்படிதான் ஆல்ரெடி திவாகர் இருந்தான். அந்த இடத்துக்கு தான் இப்ப அமித் வந்திருக்காரு. திவாகர் உனக்கு பிடிக்கலங்கற. எனக்கு திவாகர் நிறைய விஷயம். இவரு கமலஜினி அப்படிதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அமித்தை பொறுத்த வரைக்கும் பார்வதி என்ன சொன்னாலும் நம்பிறாரு. இப்படி ஒரு வடி கட்டின முட்டாள இந்த உலகத்துல நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. எனக்கு திவாகர் நிறைய விஷயம் சுத்தமா பிடிக்கல. அப்புறம் எப்பறா பார்வதி பிடிச்சது உனக்கு? அப்படி கேளுங்க, அறியல. இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்களே, கொஞ்சம் கூட யோசிக்காம சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் எப்பறா பார்வதி பிடிச்சது உனக்கு? அது வேற.
இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஆல்ரெடி உள்ள இருக்கிறவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். பார்த்துட்டு வந்து எப்படி ஏதாவது பாத்துருப்பாரு ம். எல்லார பத்தி யார் யார் எப்படின்னு. அப்படி பார்த்துட்டே மாட்டிக்கிட்டாரு. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிக் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அமிதோ. அததான் மாத்திக்கணும்னு சொல்லிட்டு அவரோட வைஃப் சொன்னாங்க. கம்ரு பாரு லவ் இஸ் தேர் பிசினஸ். இதுக்கப்புறம் அவரோட வைஃப் சொன்ன பிறகாச்சும் அதை மாத்திப்பாரு, தன்னை வந்து திருத்திப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது அவங்களோட கேம் அஃபெக்ட் பண்றதை தாண்டி உங்க கேமையும் அஃபெக்ட். மனம் திரும்பு. அடுத்து கானா வினோத்தோட ஃபேமிலி. என்ன பாக்குற சாட்சிக்கு நிறைய வீடியோ மாட்டிடுச்சு என்கிட்ட இப்போ இருக்கு உனக்கு. உண்மையாவே அவரோட ஃபேமிலி வரும்போது நல்லா இருந்துச்சு. சிமெண்ட் மூட்டை தூக்கி போடுற மாதிரி இது மூஞ்சிந்தா. எனக்கு என்னன்னா ஒண்ணு அமித்தோட ஃபேமிலி இல்ல வந்துட்டு கானா வினோத்தோட ஃபேமிலி. இவங்க ரெண்டு ஃபேமிலில யாராவது ஒரு ஃபேமிலி வந்துட்டு 24 hours இருந்தா நல்லா இருந்திருக்கும். இவங்களே 24 hours வந்திருக்கலாம்ல அப்படின்னு இருந்தாங்க. அதை விட்டுட்டு இந்த எல்லாம் அந்த ஆதிரி பண்ண வச்சிருக்காங்க. சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மாப்ள. பயமுறுத்தல மாமா. டார்க்க போடுது சொல்லு. சை கடுப்பு தான் ஆகுது. அதுதான் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறியா? ரொம்ப எதிர்பார்க்கிற. ஓகே கண்டென்ட்டுக்காக பார்த்தா அதுதான் பயங்கரமா இருக்கும். ஆனா ஹோல்சமா பார்த்தா இவங்க ரெண்டு பேர் ஃபேமிலி வந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது, நம்ம ஆட்களுக்கு வந்துட்டு கண்டென்ட் தானே முக்கியம். என்ன தான் சொல்றேன். அதுல கானா வினோத்தோட வைஃப் பாக்கியா வந்துட்டு நிறைய விஷயம் சொன்னாங்க. எல்லார்கிட்டயும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. அதுல முக்கியமானது என்னன்னா அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொன்னாங்க. எதுவா நம்ம இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா புரியுதா? இதுக்கு முன்னாடி கானா வினோத்துக்கும் அரோராக்கும் அப்புறம் கானா வினோத்துக்கும் ரம்யா. ரம்யாக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சில கிளிப்ஸ் வச்சுக்கிட்டு ஆமா. பிஜிஎம்னா போட்டு ஒன்னு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. கானா வினோத் ரொம்ப மோசமானவரு, அவரு பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப்னா போட்டு அந்த பிஜிஎம்னா போட்டானுங்களே. அதுவே லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கு. என்னமோ ஆடுதுன்னு பாத்துக்கு எல்லாருக்கும் செருப்படி கொடுக்குற மாதிரி ஒன்னு சொல்லிட்டு போனாங்க. உன்னை பத்தி தப்பா காட்டணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஒரே ஒரு பீஜம் போதும். வினோத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் ஃபன்னா ஜாலியா பண்றது எல்லாத்தையும் இவனுங்க வெளியில வந்துட்டு வேற மாதிரி காட்டிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். நீ யார்கிட்ட பழகுறியோ அவங்களுக்கும் தெரியும். எவிட்டாங்க வெளியில போன ரம்யா கூட கானா வினோத் வந்து அப்படிப்பட்டவனா கிடையாது. அவர் வந்து சும்மா ஜாலியா ஃபன்னா பண்ணதை வந்துட்டு இவங்க வெளியில வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுமே சொல்லிட்டாங்க. ரம்யாவுக்கு அது வந்து தவறான தொடுதலா தெரிஞ்சா. இல்லவே இல்லை. அதனாலதான் அவரோட வைஃப் கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. புரியுதா? புரியுது. ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு. ஒன்னும் பேச முடியல. வெளியிலனா அடி வந்துருப்பாங்க. திவ்யா ஃபேமிலி. திவ்யா ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்வதி நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. இதுதான் பாரு. அவங்க திவ்யாக்காக வந்த மாதிரியே தெரியல, பார்வதிக்காக. நம்மலாம் பக்கத்து ஊரு. பார்வதியை வச்சு செய்யண்டா, பார்வதியை ரோஸ்ட் பண்ணண்டா, அதுக்காகவே வந்த மாதிரி இருந்துச்சு. சொல்ல வேண்டியவர் அவர் இல்ல, தாங்கள் இடையில் வருவது. திவ்யாவோட அப்பா தான் மெயினா. அப்பப்போ ஒரு கவுண்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய உதவிதான் தகுந்த செயல் அல்ல. அதையும் அசிங்கமே இல்லாம பார்வதி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்க எப்பவும் தானே. எவ்வளவு நேரம் தான் பார்வதி வலிக்காத மாதிரி நினைக்கிறேன். அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அடிக்கிறாங்க பார்வதிய. இந்த கோவத்தை மட்டும் வந்து வச்சு இது செய்ய அடுத்த வாரம் செய்வாங்க. பார்த்தேன் வருது, ரத்தம் வருதான்னு பார்த்தேன் வருது, ரத்தம் வர்றதான்னு பார்த்தேன் வருது, ரத்தம் வருதான்னு பார்த்தேன் ரத்தம் வருதுப்பா. பார்வதி ஃபேமிலி மட்டும் வந்தா நம்ம நினைக்கிறத தாண்டி ஒன்று நடக்கும். அது வெயிட் பண்ணி மட்டும் பாருங்க. நான் சொல்லல, நான் இப்போதைக்கு நான் சொல்லல, வெயிட் பண்ணி பாருங்க. இதுதான் பார்வதி. திவ்யா ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா சாண்ட்ரா கிட்ட மட்டும் சேராம தனியா இருந்துக்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. தனியாவே இரு. இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம ஆமா, வீட்டுக்கு வேண்டாம். பிரஜின் உள்ள வரும்போது சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்லுவாருன்னா நீ திவ்யா கூட ஜாயின் பண்ணிட்டுன்னு சொல்லுவாரு. ஆனா திவ்யா ஃபேமிலி என்ன சொல்லுவாங்கன்னா நீ சாண்ட்ரா கூட சேரான்னு சொல்லிடுவாங்க. யார சொல்லுங்க, நான் தனியா தான் இருக்கேன். இதுவுமே ஒரு நல்ல அட்வைஸ் தான். ஏன்னா சாண்ட்ரா கூட இருந்தா திவ்யாவோட கேம் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆமா, அவங்களும் ஒரு இது நெகட்டிவா தனியா இருந்தாலே திவ்யாவோட கேம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஜெயிச்சு நீ வெளியே வெற்றியோட வரணும். ஜெயிக்கணும்னா மகனே ஜெயிக்கணும், ஜெயிக்கணும்க்கு மட்டும்தான் இந்த அவங்களுக்கு ஓட்டு விடுது. அந்த ஒரு அட்வைஸ் வந்து சூப்பரா சொன்னாங்க. வச்சு டென்ஷன் ஆயப்பா. திவ்யா ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, கலகல கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க.
அது ஒரு மாதிரி போயிடுச்சு, டைமே போயிடுச்சு. அங்கேயும் முன்னாடி மறைக்கிறீங்க. நல்ல ஹோல்சமா லாஸ்டா ஒரு செல்ஃபினா எடுத்தாங்க. செல்ஃபி எடுக்கும்போது பார்வதிக்கு ஒரு ஊம குத்தா குத்திட்டு போயிட்டாங்க. அங்கேயும் முன்னாடி மறைக்கிறீங்க. அமித்தோட வைஃப் வந்து அட்வைஸ் பண்ணாங்களே, அதை அப்படியே கேட்டுக்கிட்டு பார்வதி கிட்ட ஒப்பிச்சிருவாரு. அந்த கேம்காக தான் அது எடுத்த மாதிரி அவங்களுக்கு அது ஃபீல் ஆயிருக்கும். பார்வதியை பத்தி சொன்ன விஷயத்தை தவிர மத்த எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. உங்க கேஸ் நான் எடுத்திருந்திருக்கேன். அமித் ஜெயிக்கணும், அவரோட கேம்ல வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த டீ காஃபி அது எடுத்திருந்திருக்க கூடாது. அதை எதுக்கு பார்வதி கிட்ட சொன்னாருன்னே தெரியல. போன வாரம் சாண்ட்ராவோட அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்க கூடாது. சொன்னதை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டு ஓகே ஓ இப்படி கதை போகுதா அப்படின்னு அவங்க ஒண்ணு யோசிச்சுக்கிட்டாங்க. இன்னொரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இதை யூஸ் பண்ணி அடிப்பாங்க நினைக்காது. பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பார்வதியும் சாண்ட்ராவும் பேசிட்டு இருக்கும்போது நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அமித் எஸ்கேப் ஆயிடுவாரு. ஆனா ரெஸ்ட் ரூம் போனாரான்னு கேட்டா ரெஸ்ட் ரூம் போக மாட்டாரு. கானா வினோத் கிட்டயும் கமருதி கிட்டயும் பேசிட்டு இருப்பாரு. சாண்ட்ரா கிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அமித்தோட வைஃப் சொன்ன அட்வைஸ்னால அமித் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் கார் கூட பேசும்போது நான் ஓப்பன்ல சொன்னேன், எல்லாருக்கும் பொதுவா சொன்னேன். ஆனா அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அவர் வெளியில அனுப்பிடுவாங்க. அதுதானே பொதுவா நடக்குது. உங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே நான் வரல மச்சான். பார்க்கலாம் இந்த வாரம் என்ன பண்றாங்க. ஆமாமா, அவருதான் கம்மியா இருக்காரு. அடுத்து சுபிக்ஷாவும் கம்மியா இருக்காங்க. கிட்ட வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்னு வச்சிட்டு இருந்தாங்க. நான் உங்ககிட்ட பர்சனலா கேக்குறேன். ஓகே, எல்லாருமே ஃபேமிலியா குழந்தை குட்டிகளோட வராங்க. ஆனா எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு டாக் தான். டாக் பார்க்கணும் போல இருக்கு. ஃபேமிலினா டாக் மட்டும்தான். அந்த டாகை மட்டும் எப்படியாவது அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் வச்சாங்க. கொஞ்சம் மனசு வைங்க ப்ளீஸ். உண்மையாவே அரோரா சொன்ன அந்த ரிக்வெஸ்ட்டை கேட்டுக்கிட்டு அந்த டாகையும் உள்ள அனுப்புனா நல்லா இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ப்ளீஸ். அவருடைய டாக்டரும் அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் வேற ஏதோ வந்தாங்க. ஒரு 2 பேரு ஐயாவா அவங்க தான் வந்தாங்க. ப்ரோமோல பார்த்தேன். ஆனா என்ன பண்றீங்களோ இல்லையோ அந்த டாகை மட்டும் உள்ள வர வச்சிருங்க, அது நல்லா இருக்கும். யாரையா கடிச்சு விட்டு நீங்க டிஆர்பிக்காக பண்ணா கூட இதையாச்சும் பண்ணுங்களா. அநேகமா நேற்று நடந்திருக்கும் நினைக்கிறேன். பாக்கலாம். ப்ரோமோ போட்டாங்க. நாய் வந்த மாதிரி தெரியல. சபரியோட ஃபேமிலி உண்மையாவே அவங்க ஒரு ஹோல்சமான ஃபேமிலிடா. ஃபர்ஸ்ட் வாரம் எப்படி விளையாண்டியோ அது மாதிரி விளையாண்டு. ஏன்னா சபரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவனா இருக்காரு. உண்மையாவே அவன் நல்லவன் தான்டா. நாம எவ்வளவு நல்லவங்கன்னு நமக்கு தெரியாது சார், மத்தவங்களுக்கு தான். பரிதாவங்களே போட்டு அடி போடலாம். நமக்கு மட்டும் தான் தெரியும். உப்புரி ஒருத்தரை பின்னி கழுத்து நம்ம முன்னுக்கு போக வேண்டாம். உன்னுடைய அவரோட கேரக்டர் அப்படிதான். யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம இருக்கணும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா கூட சாரி கேட்கறதா இருக்கட்டும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதா இருக்கட்டும். பையன் நல்ல பையன் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்வதி ட்ரிகர் பண்றதுனாலதான் அந்த சம்பவம் நடந்துச்சு, அது வேற விஷயம். அதாவது அவரோட கேரக்டர் அப்படிதான்னா அதை மாத்தவே முடியாது. அவர் அப்படிதான், இங்கேயும் அப்படிதான், வெளியிலயும் அப்படிதான், எங்கேயும் அப்படிதான். நீ இத்தனை நாள் இருந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் இருப்பேன். நல்லவனா இருந்தா பிக் பாஸ்ல எங்கடா மதிப்பு. ஸ்டார்டிங்ல கூட சபரி வந்து ஒரு ஃபயரா இருந்தாரு. அப்படியே போக 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 அதுவும் அந்த பார்வதியோட விஷயம் நடந்துச்சுல, அதுக்கப்புறமே ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. உன்னுடைய திறமையை நீ வெளியே காட்டு, உன்னால முடியும். அந்த சபரி முன்னாடியே எழுந்து வந்திருக்கணும். இப்ப 80 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் எழுந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. அதுதான் எழுந்து பணத்தை எடுத்துட்டு போயிடுவாரு. சரியா, என்னைக்கும் கடவுள் நம்ம கூட இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த அட்வைஸ் தான் கேட்டு என்ன பண்றான்னு பார்க்கலாம். போன வாட்டி வச்சாங்களா அந்த மாதிரி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓடி போய் பணத்தை எடுத்துட்டு வருது, டைம்ல வரணும் அவுட்டு அந்த மாதிரி. நல்லவங்களாவே இருக்காங்க. நல்லவங்களா பார்வதி அப்படியே கீழே தள்ளி விட்டு அனுப்பி. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. யூ ரன் வித் இட். அடுத்து கனியும் அப்படிதான். பாரு, ஐ வில் சர்க்கிள் பேக் டு யூ. கேவலமா மோசமா கேமுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்தையும் நீங்க கேமர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நல்லவங்களா உண்மையா இருக்கவங்க திட்டிட்டு இருக்கீங்க. நல்லவனா இருந்தா போர் அடிக்குது இல்ல. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் பார்வதியோட ஃபேமிலி வந்த பிறகு அடுத்த வீடியோ வரேன். அப்ப நாளைக்கு வந்துருன்னு நினைக்கிறேன். ப்ரோமோ பார்த்தோம். யாரு பார்வதி அவங்க அம்மா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கமருதியோட யாரோ அவங்க அண்ணியா அவங்க அண்ணனா யாரோ வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பார்வதி போய் அதான் ரியாவும் இன்னொன்னு ஒரு பையன் ஒருத்தன் வந்திருந்தாங்க. மேபி அதுக்கப்புறம் சர்ப்ரைஸா ஏதாவது விடுவாங்க போல இருக்கு. சௌந்தர்யா வந்ததை சொல்லவே இல்லை அவரு.
அதெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிக்கல போல இருக்கு. ஆமா. எனக்குமே பிடிக்காதுதான், இப்போ வரைக்கும் பிடிக்காதுதான். ஆனதுலே பிடிக்கல, இந்த இதுல மட்டும். குக்கு வித்து கோமாளிலே ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் அந்த சட்டி மாதிரி தான் அப்படியே நிப்பாங்க. அந்த அதுக்கும் வயர் விடுறானு அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. நாளைக்கு பாப்பா எப்படி இருக்கு திட்ட வரைக்கும் ஓகே. ஆனா முன்னெல்லாம் இந்த அளவுக்கு ஓப்பனா சொல்ல. ஆமா, நிறைய விஷயம் சொல்ல மாட்டாங்க. அதாவது இப்படி விளையாடு அப்படி விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க தவிர இன்டைரக்டா நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இவங்க கொஞ்சம் டைரக்டாவே சொல்றாங்க. ஆனா அந்த அமித் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே கொண்டு போய் அதுதான் எனக்கு தெரிஞ்சு இவர் மாத்திப்பாரா இல்ல திரும்பியும் அதே குழிக்குள்ளதான் விழுவேன் அப்படின்னு இருந்தாருன்னா. ஆமா, எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் அமித்தும் சுபிக்ஷா தான் எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்காங்க. சுபிக்ஷாவை அனுப்ப மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அது அந்த இது ரொம்ப அடித்தட்டத்துல இருந்து வந்திருக்குனால அதை வச்சு ஏதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. விஜய் டிவி பண்ற ஆளுதான், அதனால வாய்ப்பு இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்